எந்த இயக்குனருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சுராஜ் அவர்கள் பண்ணியிருக்காரு. சீரியல் பார்க்கும்போது இதில் புதுசாக ஏதாவது நம்ம பார்க்கணும், இதில் ப்ராக்ரஸாக ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கணும், இது நமக்கு மெசேஜ் சொல்லி ஆகணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறோமா? சீரியல்னாலே அங்கே அழுகு தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டைரக்டர் சுராஜ் அவர்கள் டியூன் பண்ணிட்டார் நம்மளை. என் படத்தில் காமெடி தான் ப்ரையாரிட்டி, உங்களுக்கே தெரியும் அடுத்த வில்லன் இதுதான் டைலாக் பேச போகிறான், ஹீரோ கிளைமேக்ஸில் வந்து இதுதான் சொல்ல போகிறான் அப்படின்னு. சூரி இஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவ்வளோ கெட்டப் போட்டு ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் தொப்புள் கொடியெல்லாம் காமிச்சு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒகேஷனல் லாஃப்டர் இஸ் சேவிங் தி ஃபிலிம். டுவர்ட்ஸ் தி இன்டர்வல் பார்த்தீங்கன்னா நிறைய அக்செப்டபிள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல, நிஜமாவே ஏதோ ஒரு கதை அப்படின்னு சுராஜ் கண்டுபிடிச்சிருக்காரு. படத்தில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. என்ன லைட்டாக ரேசிஸ்டாக இருக்க படம். விஷால் சார் வந்து கருப்பு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், கருப்பு அழகுன்றதும் தெரியும். அதையே ஏன் பயன்படுத்தி சிரிக்க வைக்கணும், இல்லை அதையே ஏன் குத்தி காமிக்கணும் அப்படின்றதான் புரியல. பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுபம் கார்டு போடும்போது விஷால் சார் கேமரா பார்த்து பக்கம் பக்கமாக பேசும்போது தமன்னா அழகாக சைலண்டாக உள்ள வந்து குரூப் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கை பிடிச்சிட்டு நின்றுறாங்க. செம்ம ஃபிளாஷியாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. தாட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஒரு அவுடேட்டடான ட்ரீட்மெண்ட் தான். படத்தோட டெம்ப்ளேட் இஸ் ஓவர் டேக்கிங் த நேச்சர் ஆஃப் த ஸ்டோரி. இங்கே பாடல் வச்சே ஆகணும், இங்கே ஹீரோ வந்து சண்டை போட்டே ஆகணும், வில்லன் இதுதான் பண்ணியே ஆகணும், ஃப்ளாஷ்பேக்கில் இதுதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஏற்கனவே செஞ்ச விஷயத்த திரும்ப செஞ்சிருக்காங்க. ஃபார்மல்ல டிராஃபிக்ல பைக் ஓட்டுறதே கஷ்டம். விஷால் சார் பறந்து பறந்து அடிக்கிறாரு. வைகை புயல் இஸ் பேக் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஆனால் அவர் முழுசா வரல அப்படின்றது தான் அர்த்தம். நிறைய இடங்கள்ல அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஆல்மோஸ்ட் எண்டு கார்டு போட்டதுக்கு அப்புறம் நிறைய டீடைலிங் கொடுத்திருக்காரு சுராஜ் சார். தற்போதைய வாழ்க்கை சூழலை மையப்படுத்தி தான் கதையை பண்ணியிருக்காரு. வடிவேல் சாரோட ரியாக்ஷன் நம்ம படம் முழுக்க கொடுக்கலாம். பாட்டு வந்தாலே சபா இப்பவே கண்ணக்கிட்டதே அப்படின்னு ஃபீல் ஆகுது. சண்டை காட்சிகள் வரும்போது சாவடிக்கிறா இல்லையா. சரி, இப்போ தமிழோட பாடல்களாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் கதைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 சீனில் அந்த படத்தை சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு 69 காமெடி சீன் வச்சு அந்த 10 சீனை கடைசியில் சொல்லியிருக்காரு சுராஜ். கருத்தை கொஞ்சம் ஜாலியாக சொல்லியிருக்காரு, ஆனால் கருத்து கொஞ்சம் லேட்டாக வருது. நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி படம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பு தான் வருது. இப்போ ஸ்டில் வடிவேலு சூரி விஷால் இப்படி நட்சத்திர பட்டாளம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் தமிழை பார்த்து சொல்லி விட்டு ஒரு பக்கம் இப்போ தமிழோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு விஷாலோட பஞ்ச் ஸ்டைலை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஓவராலாக சிரிச்சுட்டு போயிடலாம்.